ஆக்சுவலாக மீனிங் என்ன, தேய் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரப்பர்னு என்ன அர்த்தம், தேய்ப்பவர்னு அர்த்தம். அதே ரப்பருக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ரப்பர் நம்ம டயர்லாம் யூஸ் பண்ணால் கார் டயரு, அப்புறம் வந்து எல்லா டயரும் இல்லையா, வெஹிக்கல்ஸ் டயர் இருக்கு தெரியுமா, அது எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுறது என்ன, ரப்பர் தான். அந்த ரப்பர்ன்றது மெட்டீரியலை குறிக்கும். சரி, அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம், கிரைண்டர். ஓகே, இந்த பர்னர் கூட சொல்லலாம். ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா பர்னர், அது எரியும் பொருள். அது பர்னர், அது நிறைய பேர் பர்னர்ன்றாங்க. நீங்கள் கடையில் போய் கிடையாது வச்சுக்கலாம், அவங்ககிட்ட வந்து பர்னர் ஒன்று கொடுங்கன்னா தரமாட்டாங்க, அவங்ககிட்ட பர்னர் ஒன்று கொடுத்தா தருவாங்க. அது ஆக்சுவலாக பர்னர் கிடையாது, சொல்லி பர்னர். ஓகே, இது போல பாருங்க வந்து இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ், அதையும் பாருங்க. கவனிங்க, ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபுல்லுக்கு என்ன எழுதிட்டீங்க, ஃபுல் ஆஃப் அட்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இது போல சில வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா FUL முடியுது நீங்க பார்த்துக்கலாம். சில வார்த்தைகள் FUL முடியறது நீங்க பார்த்துக்கலாம். அது சில உதாரணங்கள் சொல்றேன். நீங்க ஃபெய்த்ஃபுல் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஃபெய்த்ஃபுல், ஃபியர்ஃபுல், தேங்க்ஃபுல், தேங்க்ஃபுல், ஹேண்ட்ஃபுல், and fearful, bold, thankful, faithful. Then what is அதே சொல்லாம இல்லை, thankful, right? Fearful, beautiful, தெரியும் இல்லையா, beautiful. அடுத்து வந்து faithful, wonderful, right? And இது போல பார்த்தீங்கன்னா இந்த FUL முடியுது இல்லையா, இது எல்லாமே என்னன்னா adjective. FUL முடியுது எல்லாமே என்ன, adjective. இப்போ இந்த FUL ஆட் பண்றது இது எல்லாமே சஃபிக்ஸ், தெரியும், பின்னாடி சேர்க்கிறோம். இது எல்லாமே என்ன, சஃபிக்ஸ் தான். ஓகே, பாருங்க, ஃபெய்த் அப்படின்னு சொன்னா உண்மை. இங்க FUL சேர்க்கும் போது ஃபெய்த்ஃபுல் ஆகுது, உண்மை இல்லை. இங்க ஃபியர் அப்படின்னு சொன்னா பயம், ஃபியர்ஃபுல் சொன்னா பயம் உள்ள, என்னது பயம் உள்ள. இங்க தேங்க்னா நன்றி, இங்க தேங்க்னா நன்றி, இங்க FUL போடும்போது தேங்க்ஃபுல், நன்றி உள்ள. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், எல்லாமே என்னது அட்ஜெக்டிவ். அதான் இங்க பிராக்கெட்ல அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்கேன். சரி, இப்போ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா LYல முடியுது. உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்டே இந்த அட்ஜெக்டிவ்ன்ற கிளாஸ் எடுக்கும்போதும் அட்வர்ப்ன்ற கிளாஸ் எடுக்கும்போதும் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், என்ன அட்ஜெக்டிவ்ல இருந்து அட்வர்ப் கொண்டு வருது ரொம்ப சிம்பிள், LY சேர்த்து கொண்டு வரலாம்னு சொன்னேன். எப்படி LY சேர்த்து கொண்டு வரலாம் பாருங்க. ஃபெய்த்ஃபுல் இருக்கு இல்லையா, ஃபெய்த்ஃபுல் கூட LY பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு அட்வர்பா மாறிடும். அதே போல ஃபியர்ஃபுல் அப்படின்னும் போது அது கூட LY சேர்த்தீங்கன்னா ஃபியர்ஃபுல்லி, அதுவும் அட்வர்பா ஆகிடும். இங்க தேங்க்ஃபுல் அப்படின்னு சொன்னா தேங்க்ஃபுல் கூட ஒரு LY சேர்த்தீங்கன்னா தேங்க்ஃபுல்லி, இதுவும் அட்வர்பா ஆகிடும். ஸோ அட்ஜெக்டிவ்ல இருந்து அட்வர்பா மாற்றுறது ரொம்ப ஈஸி, ஒரு LY கூட சேர்த்தா போதுன்னு சொன்னேன். பாருங்க, கிளியர்லி LY முடிஞ்சிருக்கா, இது என்னது சஃபிக்ஸ். அதே போல பேட்லி, இது என்ன LY என்னது சஃபிக்ஸ். இங்க எக்ஸாக்ட்லி சஃபிக்ஸ். சரி, எல்லாமே பாருங்க, கிளியர்லி, பேட்லி, எக்ஸாக்ட்லி, கிளீன்லி, நீட்லி, நைஸ்லி, ஸ்வீட்லி, வண்டர்ஃபுல்லி, பியூட்டிஃபுல்லி சொல்லிட்டே போகலாம். அது இதை பாருங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நெஸ் அப்படின்னு போட்டிருக்கேன், NESS, நெஸ். இங்க என்ன போட்டிருக்கேன், டு மேக் நவுன், டு மேக் நவுன் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த NESS சேர்ந்தா நவுன் ஃபார்ம் பண்ணலாம், NESS சேர்த்தானே நவுன் ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு சில உதாரணங்களும் கொடுத்துருக்கேன் பாருங்க. டாக் அப்படின்னு இருக்கு. இந்த நெஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல சொல்லும் போது சில ஒரு தன்மையை குறிக்கும். எப்படி, ஒரு தன்மையை குறிக்கும். இங்க டார்க்னஸ் அப்படின்னு சொன்னா ஒரு தன்மை, அதாவது அந்த இருட்டா இருக்கிறதா டார்க்னஸ் சொல்லுவாங்க. இருட்டா இருக்கிறதுக்கு டார்க்னஸ் அப்படின்னு. இதே குட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆரோக்கியம். குட்னஸ்னா என்ன, ஆரோக்கியம். போல்ட்னஸ் அப்படின்னு சொன்னா துணிவு. போல்ட்னஸ்னா என்ன, துணிவு. இது கூட சொல்லலாம். இது போல கேர்ஃபுல்னஸ் என்று சொல்லலாம். கேர்ஃபுல்னஸ் அப்ப என்ன அர்த்தம், கவனம். இதே கேர்லெஸ்னஸ், கேர்லெஸ்னஸ் அப்படின்னு சொன்னா கவனமின்மை அப்படின்னு சொல்லலாம். கேர்லெஸ்னஸ்னா என்ன, கவனமின்மை என்ன. அதே போல யூஸ்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது உபயோகமின்மை அப்படின்ற மீனிங் தான் வரும். இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு,
இன்னொரு 3 கொடுக்குறேன், இன்னொரு 3 கொடுத்து இந்த சாப்டர் முடிக்கிறேன், அதையும் பார்ப்போம். எஸ் கவனிங்க. அடுத்தது ஏபிள் என்ன போட்டிருக்கேன், ஏபிள் போட்டிருக்கேன். ஏபிள் அப்படின்னா கேன் அப்படின்னு அர்த்தம். ஏபிள்னா என்ன, கேன். தமிழ்ல வேணும்னு சொன்னா முடியும்னு அர்த்தம். ஏபிள்னா என்ன, முடியும். பாருங்க, அன்திங்கபிள் அல்லது முடியும் சொல்லிதான், அல்லது கூடிய, அதாவது சென்டென்ஸ்ல வேர்ட் கூட சேர்ந்து வரும் பொழுது ஏபிள் தனியா பாத்தீங்கன்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் வரும். அதே சென்டென்ஸ் வேர்ட் கூட சேர்ந்து வரும் பொழுது கூடிய, அதெல்லாம் ஒன்று தானே. இப்போ ஏபிள் முடியும்ன்ற மீனிங்ல பண்ணா சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ஏபிள் டு ரைட் ஹிந்தி. ஐ எம் ஏபிள் டு ரைட் ஹிந்தினா நான் ஹிந்தி எழுத முடியும். ஐ எம் ஏபிள் டு கெட் யூ வாட்டர் அப்படின்னு சொன்னா நான் உனக்கு தண்ணீர் கொண்டு வர முடியும் அப்படின்னு வரும். இப்போ அதே வேர்டோட சேர்ந்து, அதாவது சஃபிக்ஸா வரும்பொழுது, தனியா வரும்பொழுது முடியுன்ற அர்த்தம் வரும். சஃபிக்ஸா சேர்ந்து வரும்பொழுது என்ன மீனிங்னா கூடிய அப்படின்ற அர்த்தம் வரும். பாருங்க, அன்திங்கபிள். அன்திங்கபிள் அதாவது நினைக்க முடியாத. எப்படி, அன்திங்கபிள் நினைக்க முடியாத. இங்க திங்கபிள் அப்படின்னு சொன்னா நினைக்கக்கூடிய. என்ன திங்கபிள்னா என்ன அர்த்தம், நினைக்க கூடிய. இப்ப கூடிய அர்த்தம் வருதா இங்க. என்ன ஏன் இங்க அன்திங்கபிள் அப்படிங்கும்போது இங்க அன் போடும் பொழுது முடியாத அப்படின்னு வருது. அன்திங்கபிள் நினைத்து பார்க்க முடியாத. இதே அன்பேரபிள் அப்படின்னு சொன்னா சகித்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத. அதே இங்க அன் இல்லைன்னு சொல்ல, பேரபிள் சகித்து கொள்ளக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய பேரபிள். இங்க அன்டச்சபிள். அன்டச்சபிள் அப்படின்னு சொன்னா வந்து தொட முடியாத. அன்டச்சபிள் அப்படின்னு சொன்னா தொட முடியாத. இப்ப பாருங்க, டச்சபிள் அப்படின்னு சொன்னா தொடக்கூடிய. டச்சபிள் அப்படின்னா தொடக்கூடிய. அன்டச்சபிள் சொன்னா தொட முடியாத, தொட முடியாத. சரி, நீங்க பார்த்துருக்கலாம் அன்பிரேக்கபிள் அப்படின்னு போட்டிருப்பான். என்ன அன்பிரேக்கபிள், அப்ப என்ன அர்த்தம், உடைக்க முடியாது. பிரேக்கபிள் அப்படின்னு சொன்னா உடைக்க கூடிய. பிரேக்கபிள் என்ன, உடைக்க கூடிய. இதே பிளெக்சிபிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளெக்சிபிள் சொன்னா வளைந்து கொடுக்கக்கூடிய அல்லது வளையக்கூடிய. பிளெக்சிபிள் வளைந்து கொடுக்கக்கூடிய சொல்லலாம், பிளெக்சிபிள் சொல்லலாம். ரீடபிள் அப்படின்னா என்ன, படிக்கக்கூடிய. ரீடபிள்னா என்ன, படிக்க கூடிய. ஓகே, வந்திருக்கா ஏபிள். அடுத்து பாத்தீங்கன்னா ஐவிஇ, அதாவது அட்ஜெக்டிவ். இந்த ஐவிஇ எங்க சேர்க்கிறீங்களோ அது என்ன ஆயிடும், அட்ஜெக்டிவா மாறும். பாருங்க, ஆக்ட் இருக்கு, ஆக்ட் கூட ஐவிஇ சேர்த்தா ஆக்டிவ் அட்ஜெக்டிவா மாறிடும். ஆக்ட் இருக்கு, ஆக்ட் கூட ஐவி சேர்த்தீங்கன்னா ஆக்டிவ், இப்போ அட்ஜெக்டிவா மாறிடுச்சு. அதே போல சென்ஸ் இருக்கு, சென்ஸ் கூட ஐவிஇ சேர்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அப்படின்னு ஆயிடும். சென்சிட்டிவ். இங்க அட்ராக்ட் இருக்கு, அட்ராக்ட் கூட ஐவி சேர்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் அப்படின்னு கிடைக்கும். எப்படி, அட்ராக்டிவ். இதெல்லாம் என்ன, சஃபிக்ஸ். இதெல்லாம் சஃபிக்ஸ். எல்லாமே பாருங்க பின்னாடி சேர்ந்து. கடைசியா பாத்தீங்கன்னா, கடைசியா FY. இந்த FY சேர்த்தா நீங்க verb கொண்டு வரலாம். FY சேர்த்து என்ன, verb கொண்டு வரலாம். பாருங்க, வெரிஃபை என்ன இருக்கு, வெரிஃபை, ஸ்பெசிஃபை, பியூரிஃபை. நல்லா கவனிங்க, இங்க எல்லாமே பாருங்க FI ல முடிஞ்சிருக்கா, எல்லாமே என்ன FI ல முடிஞ்சிருக்கா. வெரிஃபை, ஸ்பெசிஃபை, பியூரிஃபை. வெரிஃபைனா என்ன அர்த்தம்னு சொன்னா, வெரிஃபை பண்றதுனா செக் பண்ணி பார்க்கறது. வெரிஃபைனா என்ன, செக் பண்ணி பார்க்கறது. அதே ஸ்பெசிஃபைன்னு சொன்னா குறிக்கிறது. ஸ்பெசிஃபைனா என்ன, குறிக்கிறது. பியூரிஃபை அப்படின்னு சொன்னா, பியூரிஃபை அப்படின்னு சொன்னா சுத்தப்படுத்துறது. என்ன, சுத்தப்படுத்துறது. பியூரிஃபை, வெரிஃபை, ஸ்பெசிஃபை, பியூரிஃபை, வெரிஃபை சொல்லலாம். ஸோ எல்லாமே இதில் வரும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, ப்ரிஃபிக்ஸ்ல 8 பார்த்தீங்க, 8 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க. அதே போல சஃபிக்ஸ்லயும் 8 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்க. சஃபிக்ஸ்லயும் 8 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்க.
நான் வந்து எல்லா சஃபிக்ஸும் கொடுக்கல, எல்லா ப்ரிஃபிக்ஸும் கொடுக்கல. ஐ மீன் எது நடைமுறையில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம், அதிகமாக பயன்படுத்துறது நிறைய இருக்கு, எல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் அதில் ஒரு 8 கொடுத்துருக்கேன், இதில் ஒரு 8 கொடுத்துருக்கேன். ப்ரிஃபிக்ஸ்ன்றது முன்னாடி சேர்க்கறது, சஃபிக்ஸ்ன்றது பின்னாடி சேர்க்கறது. முன்னாடி சேர்க்கிறப்பல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க, பின்னாடி சேர்க்கிறப்பல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க. ஸோ வித் திஸ் ஐ கம்ப்ளீட் திஸ் சாப்டர். ஸோ இந்த பாடத்தை இதோட முடிக்கிறேன், இந்த பாடத்தை இதோட முடிக்கிறேன். நம்ம படுத்து பார்க்க போகிறது இன்னொரு பாடம். அந்த பாடம் என்னவா பார்க்கலாம், என்ன பார்க்கலாம்? அந்த பாடம் idioms and phrases அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா idioms and phrases ஒன்று இருக்கு. அந்த பாடத்தில் அவங்களுக்கு சில முக்கியமான இந்த phrases விட idioms உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. எப்படி idioms உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நம்ம அடுத்த பாடம் என்ன பார்க்க போறோம்னா idioms தான் பார்க்க போகிறோம். idiomsனா என்ன அப்படின்னா மரபு சொல். idiomsனா என்ன? மரபு சொல். அதை எழுதுறேன், அதையும் கவனிக்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது idioms. எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது idioms பார்க்க போகிறோம். idiomsனா என்ன அப்படின்னா தமிழில் மரபு சொல். தமிழில் என்ன? மரபு சொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த மரபு சொல் அப்படின்றது வந்து இந்த இங்கிலீஷ் வந்து இயல்பாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நமக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா தாய்மொழி. அதே போல் பிரிட்டிஷில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் அல்லது இங்கிலாந்தில் இருக்கவங்களுக்கு இது தாய்மொழி, இதான் இங்கிலீஷ் தான் தாய்மொழி. சரி, இப்போ அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மரபு சொற்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். தமிழ்லேயே பல மரபு சொற்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா சில நம்ம வந்து கிராமர் புக்கில் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிலதெல்லாம் இருக்காது. என்ன அது என்னன்னு சில சொல்கிறேன், தமிழ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் அது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தமிழில் வரும்பொழுது பாருங்க, என்னப்பா ஒரு சீட்டு கம்பெனியில் பணம் கட்டியிருந்தியே, எப்படி சீட்டு கம்பெனியில் பணம் கட்டிட்டு இருந்தியே, அவன் எப்படி பணத்தை திருப்பி கொடுக்குறானா? அவனா பெருசா நாமம் போட்டான், என்ன சொல்லுவோம்? பெருசா நாமம் போட்டான் அப்படின்வான். அப்போ நாமம் போட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நாமம் போட்டான்றதுக்கு என்ன அர்த்தம்? ஏமாத்திட்டான்றது அர்த்தம். எப்படி இந்த இடத்துல நாமம் போட்டான்றதுக்கு என்ன அர்த்தம்? ஏமாத்திட்டா அப்படின்னு அர்த்தம். அந்த சீட்டு கம்பெனிக்காரன் என்னை ஏமாத்திட்டான், இது கரெக்ட். அந்த சீட்டு கம்பெனிக்காரன் எனக்கு நாமம் போட்டா அப்படின்னாலும் ஓகே, நம்ம புரிஞ்சுக்கலாம் நாமம் போட்டாரா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இது போல அவன் சொல்லும் பொழுது இது போல இன்னும் சில வார்த்தைகள் சொல்ல, இன்னும் சில இதுவும் இருக்கு பாருங்க யூசேஜ்ல. பாரு, நம்ம கேட்காது இருக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கேட்காது இருக்கிற பத்தியா, அப்ப என்ன அர்த்தம்? என்கிட்டே போய் சொல்ற பத்தியா. ஆக்சுவலா இதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்டே போய் சொல்ற பத்தியா. இதை என்ன சொல்லுவாங்க பசங்க பேசும்பொழுது? நம்ம கேட்காது இருக்கிற பத்தியா. இன்னும் சில பேர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு அல்வாவா, சூரியனுக்கு என்னது கரண்ட்டுக்கே ஷாக் ஆகிற மாதிரிலாம் பேசுறாங்க பசங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் தான் மரபு சொற்கள். இதெல்லாம் என்ன? மரபு சொற்கள். ஓகே, இன்னும் சிலதும் சொல்லலாம். இல்லை இன்னும் சிலது அப்படின்னு சொல்லும் பொழுது மாமா வந்து இப்போ ஏதோ தாத்தா வந்து மண்டையை போட்டாரு, தாத்தா மண்டையை போட்டாரு. மண்டையை போட்டாரு என்ன அர்த்தம்? இறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். தாத்தா மண்டையை போட்டாரு என்ன அர்த்தம்? இறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அதே போல் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே பேசுவாங்க பசங்க, எகிர்றேன் அப்படின்வான். எகிர்றேன்னா வீட்டுக்கு போகிறேன்னு அர்த்தமா. வச்சு நான் உருள்றேன் அப்படின்னா தூங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் தொங்கட்டா அப்படின்னா நான் வச்சா அப்படின்னு அர்த்தமா. இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் தான் மரபு சொற்கள். எதில்? தமிழில். இதெல்லாம் தமிழில் மரபு சொற்கள். இப்போ எப்படி நம்ம தமிழ்ல மரபு சொற்கள் அவன் பேசும்பொழுது யார் பேசினாலும் சரி நம்ம அதனுடைய நேரடியான அர்த்தத்துக்கு பார்க்க மாட்டோம். எப்படி? அதனுடைய நேரடியான அர்த்தத்துக்கு நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு சீட்டு கம்பெனிக்காரன் எனக்கு நாமத்தை போட்டான்னு சொல்லும்போது உடனே வந்து நாமமா என்ன கலர் காமி பார்க்கலாம், என்ன அப்படி இப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க நேரடியான அர்த்தத்துக்கு இதில் போகக்கூடாது. நாமம் போட்டான்னு அவன் எதை சொல்றான்னா ஏமாத்திட்டான்றத அவன் நாமம் போட்டான்னு சொல்றான். நாமம் உண்மையிலே போட்டான்னு அர்த்தம் கிடையாது. அப்ப நேரடியாக அர்த்தத்துக்கு நீங்க போக கூடாது. ஏன்னா இப்ப வந்து எனக்கே காது குத்துற பத்தியான்னு சொன்னா நான் காதா குத்துறா இல்லை, எனக்கே போய் எங்கேயே போய் சொல்ற பத்தியான்றது அர்த்தம். அப்போ எப்படி தமிழ்ல இது போல இருக்கும் அதே போல இங்கிலீஷும் இருக்கு.
எப்படி தமிழ்ல இந்த மாதிரி யாராவது பேசும்பொழுது இது போல யாராவது பேசும்பொழுது அதனுடைய நேரடியான அர்த்தத்துக்கு நீங்க போக மாட்டீங்களோ, அதே போல இங்கிலீஷ்லயும் இது போல யாராவது பேசுறாங்கன்னா அதனுடைய நேரடியான அர்த்தத்துக்கு நீங்க போகக்கூடாது. போனா தப்பாயிடும். என்ன போனா தப்பாயிடும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம், ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க பசங்க. அதை பார்த்தீங்கன்னா கீப் அப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கீப் அப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் தான். அது என்ன கீப் அப்ன்றது இடியம்ஸ் சாப்டர் தான், சாப்டர்ல வரது தான். அது கீப் அப் அப்படின்னு சொன்னா மெயின்டைன் அப்படின்னு அர்த்தம். கீப் அப்னா என்ன அர்த்தம்? மெயின்டைன் அப்படின்னு அர்த்தம். ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மிஸ் எல்லாருக்கும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையனை பார்த்து சொல்றாங்க வெரி குட் கீப் இட் அப் அப்படின்னு சொல்றாங்க. பையன் என்ன பண்றான், நேரா வீட்டுக்கு போறான், அப்பா கிட்ட கையெழுத்து வாங்க, எடுத்து மேலே வச்சிடறான். உடனே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மிஸ் கேட்கறாங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்ததே எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், மேம் மிஸ் யூ ஒன்லி டோல்ட் மீ டு கீப் இட் அப் ஸோ ஐ கெப்ட் இட் அப் அப்படின்றான். அதாவது அந்த மிஸ் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு ப்ராப்ளம் பண்ண கையில கொடுத்து வெரி குட் கீப் இட் அப் அப்படின்றாங்க. அதாவது வெரி குட் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதான் சொல்றாங்க வெரி குட் கீப் இட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கீப்னா என்ன வெய், அப்புனா என்ன மேலே, ஓ கீப் இட் அப், ஓ இது மேலே வெய் அப்படின்னு சொன்னாங்க மிஸ் சொல்லி இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் போயிட்டு மேலே லாக்ஸ் மேலே வச்சுட்டான். ரைட்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த இடியம் வந்து அவன் இடியமுடைய நேரடியான அர்த்தத்துக்கு அவன் போயிட்டான். உண்மையிலே இந்த மாதிரி போயிருக்க கூடாது. ஸோ அவன் இது போல நேரடியான சென்ஸுக்கு போகக்கூடாது. அப்போ பிரேக் டவுன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதையே பாருங்க. பிரேக் டவுன் சொன்னா செயல்னு அர்த்தம். பிரேக் டவுன் தான் என்ன செயல், அதாவது வேலை செய்யலன்னு அர்த்தம். பிரேக் டவுன்னா என்ன அர்த்தம், வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். கண்டக்டர் சொல்றாரு எல்லார்ட்டையும், ஹலோ பேசஞ்சர்ஸ் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எல்லாரும் இறங்கி அடுத்த வண்டியில போவாங்கன்னு சொல்றாரு. என்ன உடனே நீங்க என்ன பண்றீங்க, பிரேக் டவுன், பிரேக்னா உட, டவுன்னா கீழே, கீழே உட, ஓ கீழே உடஞ்சிச்சு, ஏதோ கண்டக்டர் சொல்றாரு கீழே உடஞ்சிச்சு. உடனே என்ன பண்றீங்க, பஸ் விட்டு கீழே இறங்கி நல்லா கொஞ்சம் பாக்குறீங்க எங்க பஸ் கீழே என்ன உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கீழே எங்கேயா உடஞ்சிருக்கா. அப்ப என்ன அர்த்தம், நீங்க ரியல் சென்ஸுக்கு போயிட்டீங்க அர்த்தம். அதாவது நேரடியாக அர்த்தத்துக்கு போயிட்டீங்க. அது போல போகக்கூடாது. இந்த பிரேக் டவுன் அப்படின்னு சொன்னா வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். வண்டி வேலை செய்யுது. இப்போ வந்து டைப்ரைட்டர் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னா டைப்ரைட்டர் வேலை செய்யல, ஃபேன் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபேன் வேலை செய்யல. ஐ மீன் அந்த மாதிரி பிரேக் டவுன் அப்படின்னு சொன்னா வேலை செய்யல அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இப்போ இது ஒன் பை ஒன்னா சொல்றேன், புரிஞ்சுப்பே நினைக்கிறேன். அது இன்னொன்று இருக்கு. இப்போ கூட நான் இடியம்ஸ்ல நிறைய இருக்கு. நீங்க இடியம்ஸ்க்குனே பாத்தீங்கன்னா தனியா ஒரு பெரிய டிக்ஷனரி இருக்கு. பிரிட்டிஷ் லைப்ரரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இடியம்ஸ்க்கு பெரிய டிக்ஷனரி ஒன்று இருக்கு. ஆக்ஸ்போர்ட் தான் இருக்கும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இடியம்ஸ் தான் இருக்கும். நீங்க என்ன சொன்னா அது கூட நீங்க பாத்தீங்கன்னா இடியம்ஸுக்கு நான் கொடுக்கும்பொழுது எல்லாமே நான் கொடுக்கல உங்களுக்கு. இடியம்ஸ் அவங்க கொடுக்கும்பொழுது எல்லாமே கொடுக்க போறது இல்லை. அதுல ஒரு சில முக்கியமான இடியம்ஸ் நம்ம நடைமுறையில எது அடிக்கடி பயன்படுத்துவோமோ அது மட்டும் தரேன் உங்களுக்கு. எனக்கு எல்லாமே தரதில்லை. அதே சமயத்துல ரொம்ப அட்வான்ஸா போனாலும் டேஞ்சர். எப்படி ரொம்ப அட்வான்ஸா போனாலும் டேஞ்சர். இப்போ இந்த சாதாரண நடைமுறை நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளும் இருக்கு. இன்னும் அட்வான்ஸா அப்படின்னு சொன்னா சில இதெல்லாம் இருக்கும், பெரிய டெக்ஸ்ட்ல இருக்கும். அது இல்லைன்னு சொன்னா ஃபிக்ஷன்ஸ்ல இருக்கலாம், நாவல்ஸ்ல இருக்கலாம், ஸ்டோரி புக்ஸ்ல இருக்கலாம். ரொம்ப அட்வான்ஸாகவும் நான் போல. பட் ரொம்ப அட்வான்ஸா போனாலும் டேஞ்சர் உங்களுக்கு தான். காரணம் என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, கிக் த பக்கெட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஐ மீன் ஒரு இடியம் இருக்கு. கிக் த பக்கெட் அப்படின்னா செத்து போன்னு அர்த்தம். கிக் த பக்கெட்னா என்ன அர்த்தம், செத்து போ அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பையன்கிட்ட சொல்லி வேலூர்ல ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வச்சுக்கேன். ஒரு ஆள் இறந்துட்டாரு. வேலூர்ல போயிட்டு இந்த ஆளுக்கு மாமா ஒருத்தர் இருப்பாரு, இந்த ஆளுக்கு மாமா வேலூர்ல இருக்காரு, அவர்கிட்ட போய் செத்து போயிட்டாரு, இவர் வந்து அதான் உங்க மச்சான் செத்துட்டான்னு போய் சொல்லிட்டா போட அப்படின்னு இந்த பையனை அனுப்பிச்சிருக்கேன். இந்த பையன் ரொம்ப இங்கிலீஷ் தெரியும், இது போல அவங்க இடியம்ஸும் நிறைய தெரியும்னு வச்சுக்கலாம். அவன் நேரா என்ன பண்றான், வேலூர்ல அந்த செத்து போன ஆளுடைய மாமா வீட்டுக்கு போய் நேரா என்ன சொல்றான், இவன் வந்து ஓகே இவன் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்க, இவன் கொஞ்சம் அழுது ரொம்ப சோகமா சொல்றான். ரொம்ப சோகமா என்ன சொல்றான், முன்சாமி கிக் த பக்கெட் அப்படின்றான். என்ன சொல்றான், முன்சாமி தான் செத்து பேரு. ஏன்னா முன்சாமி கிக் த பக்கெட் சொல்லிட்டு என்ன சொல்றான், அவன் மாமா எடுத்து சொல்றான். அதுக்கு அவன் மாமா என்ன சொல்றான், டேய் முன்சாமி வந்து பக்கெட்டு தான் வச்சா, நீ எதுக்கு அதை இங்கேருந்து எங்கிட்ட வந்து சொல்ற, அதை அங்கேயே எடுத்து வைக்க வேண்டியதானே எங்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்றான் அவன். என்ன ஆக்சுவலா வந்து ஒருத்தர் பக்கெட் பாருங்க இப்படி போயிட்டு பாருங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பக்கெட்டே உதைக்கல, அவன் செத்துட்டாங்க. அதை இவன் என்ன பண்றான், அந்த பையன் தனக்கு இங்கிலீஷ் தெரியுன்றதை காமிக்கிறதுக்காக அவங்ககிட்ட போய்
ஐ மீன் முனுசாமி கிக் த பக்கெட் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோமே, உடனே அவன் என்ன பண்றான், அதுக்காண்ட அழற பக்கெட்டை வச்சிருக்க அங்கேருந்து வேலூர் சொல்றதுக்கு வந்து நீ அங்கேயே இருக்க வேண்டிய எடுத்து வச்சுட்டு அப்படின்மா. ஆக்சுவலா ரியலா மீனிங் என்ன, இஸ் டெட், தட் இஸ் ஐ மீன் ஹி எக்ஸ்பயர்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இவன் இது போல சொன்னான்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்தை யார் ரிவ்யூ பண்றாங்களோ அல்லது அவன் பேசுறதை யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இவன் சொல்ற விஷயம் போய் சேர்ந்துதா சேரல, அப்போ அவன் பேசிக்கிட்ட பிரயோஜனம், இங்கேருந்து போய் வெளியூர் போய் அவன் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அவன் வரப்போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே போய் டெலிகிராம் நீங்க அனுப்புறீங்க, என்ன ஸ்டார்ட் இமீடியட்லி முனுசாமி கிக் த பக்கெட் அப்படின்னு சொன்னா அவன் யோசிப்பான், இதுக்கு ஒரு டெலிகிராம், இதுக்கு ஒரு ஆளு, என்ன பக்கெட் எடுத்து வச்சுக்க நினைச்சுப்பான். ஸோ அதனால எந்த அளவுக்கு மக்களுக்கு புரிய மெயின் அந்த அளவுக்கு நான் அதனால அந்த அட்வான்ஸாக போகப்படுறது கிடையாது, என்ன அவ்வளோ அட்வான்ஸாக போகப்படுறது கிடையாது. நம்ம நடைமுறையில் என்னென்ன பயன்படுத்தமோ அது வரைக்கும் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் ஏன் உண்டாச்சு, ஏன் லாங்குவேஜ் இருக்கு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது ஒரு மொழியினுடைய பர்பஸ் என்ன, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணும் in a meaningful way, that is to communicate something to others in a meaningful way. அதுக்கு தான் லாங்குவேஜ் இருக்கு. இப்போ வந்து நம்ம சொல்ற விஷயம் ஒருத்தருக்கு போய் சேரணும்னு வச்சுக்கல, அப்போ வந்து there is a communication gap இருக்கு. இப்போ விஷயம் போய் சேரல என்ன, அதனால உங்களுக்கு தான் இங்கிலீஷ் நீங்க காமிக்கணும், தெரிஞ்சுக்கீங்க ரைட்டா, பட் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் என்னன்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்கப் ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த சப்போர்ட் அர்த்தம் ஒரு ஞாபகம் வச்சுங்க. பேக்கப் பிரிச்சு கூடாது. பேக்கப் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த ரெண்டு வார்த்தைக்கு சேர்ந்துதான் என்ன மீனிங், சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். பேக்கப்னா சப்போர்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இந்த பேக்கப்ன்ற வார்த்தையை பாருங்க, இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த பேக்கப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸ்ல எழுதியிருக்கேன். இதை இப்படிதான் யூஸ் பண்ணணும். எப்படி இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பேக்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த பேக்ன்றது என்னன்னா ஒரு verb. பேக்ன்றது என்ன ஒரு verb. இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. பேக்கிங், பேக் அப்படின்னு வரும். ஓகே, இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. இப்போ இது 5 ஃபார்ம்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். 5 ஃபார்ம்ஸ் தான் சென்டென்ஸ்ல எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிரசன்ட்ல யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பாருங்க, DMK will back up CPI in the coming elections. DMK will back up CPI in the coming elections. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, DMK வரவிருக்கும் தேர்தல்களில் CPI-ஐ ஆதரிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த பேக்கப்ன்ற வேர்டு இருக்குல்ல, இந்த பேக்கப்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்ன, சப்போர்ட். இதை போட்டிருக்கேன், பேக்கப்னா என்ன, சப்போர்ட். இதே இந்த பேக்கப் இருக்குல்ல, இதை இங்க எடுத்துட்டு இந்த பேக்கப் இங்க எடுத்துட்டு சப்போர்ட் வார்த்தை இங்க போட்டோ விட கரெக்டா சூட் ஆகும். பேக்கப்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு இங்க சப்போர்ட் போட்டோ விட கரெக்டா சூட் ஆகும். அதாவது DMK will support CPI in the coming elections. Correct? Okay. All right. இதே இல்லன்னு சொல்லுமா, you want negative? Okay. அது என்ன பண்றது, DMK will not back up CPI in the coming elections. And look at this one. Second, breakdown. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன, verb. It has got 5 forms. What are they? break, breaking, broken. 5 forms உண்டு. இப்போ பாருங்க, our bus broke down, past tense. நின்று விட்டது அல்லது நின்றது, past tense தான். Our bus broke down on the way. அதாவது எங்களுடைய பஸ் வரும் வழியில் நின்று விட்டது. Our bus broke down on the way. எங்க பஸ் வரும் வழியில் நின்று விட்டது. இது போல இன்னும் சில உதாரணம் கொடுக்கலாம். இன்னும் சில சொன்னா பிரேக் டவுன், பேக்கப், இன்னும் சில இடியம்ஸ் கொடுங்க. நிறைய இருக்கு. அதாவது எல்லாமே நான் பார்க்க போறது இல்லை, என்ன எல்லாமே பார்க்க போறது கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு இடியம்ஸ். நான் எல்லாமே பார்க்க போறது இல்லை. ஒரு சில முக்கியமான நம்ம யூஸ் பண்ற இடியம்ஸ் மட்டும் கொடுக்க போறேன். அது பாருங்க. இப்போ இடியம்ஸ் பாருங்க. இன்னும் சிலது bring up
bring up அப்படின்னா மீனிங் என்ன? ரியர். bring upனா என்ன மீனிங்? ரியர். அதாவது வளர்க்கிறது, பசங்களை வளர்க்கிறது, குழந்தைங்களை வளர்க்க சொல்லுவீங்க இல்லையா? bring upனா வளர்க்கறதுன்னு அர்த்தம். I will bring up my children properly. I will bring up my children properly. அதாவது நான் என்னுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்ப்பேன். என்னதான் எங்க அப்பா இந்த மாதிரி வளர்த்து வச்சுட்டாரு, நானாவது என் பசங்களை ஒழுங்கா வளர்ப்பேன்னு சொல்லுவீங்கல்ல. என்னதான் இந்த மாதிரி என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்காம தமிழ் மீடியத்தில் சேர்த்துக்காரு, நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், என் பசங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு நல்ல பசங்களா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். ரைட். I will bring up my children properly. நான் என்னுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்ப்பேன். bring up. சரி, அடுத்து கவனிங்க. bring upனா இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. bring, brings, bringing, brought, brought. 5 ஃபார்ம்ஸ் உண்டு. எது வேணாலும் போட்டுக்கலாம். இதே எங்க அப்பா என்ன சரியா வளர்க்கல, இது வந்து நான் என் குழந்தைகளை வளர்ப்பேன்றது எதிர்காலம். எங்க அப்பா அம்மா என்ன சரியா வளர்க்கலன்றது இறந்த காலம். அப்ப என்ன சொல்லலாம்? My parents did not bring me up in a proper way அப்படின்னு சொல்லலாம். My parents did not bring me up properly. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய பெற்றோர்கள் என்னை சரியான முறையில் வளர்க்கவில்லை. சரி, ஆமா, ஒரு பையன் 2 பேர் தான் வளர்க்கலாம், 10 15 தான் இங்கே வளர்க்கறது. சரி, அடுத்தது கேரி ஆன். கேரி ஆன் அப்படின்னா என்ன? கண்டினியூ. கேரி ஆன் என்ன? கண்டினியூ. யூ ப்ளீஸ் கேரி ஆன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ பாருங்களா, இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், நான் எடுத்துகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நான் பார்த்து பேசுகிறேன். அவர் கேட்குறாரு, சார் அடுத்த பேட்ச் எப்போ ஆரம்பிக்கும்? சேர்ல நினைக்கிறேன் அடுத்த பேட்ச் எப்போ ஆரம்பிக்கும். என்ன நான் சொல்ல ரிசப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கிளாஸுக்கு வரேன். அதுக்கு வந்து சொல்றாரு, யார் வந்தவர் சொல்றாரு, சாரி சார், சாரி ஐ டிஸ்டர்ப் யூ, யூ ப்ளீஸ் கேரி ஆன். என்ன சொல்றாரு அவரு? சாரி சார் ஐ டிஸ்டர்ப் யூ, யூ ப்ளீஸ் கேரி ஆன். அதாவது சாரி சார், நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன், நீங்க கிளாஸ் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. யூ ப்ளீஸ் கேரி ஆன். கேரி ஆன்னா தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, கேரி ஆனா கண்டினியூ. சரி, அடுத்தது கால் ஆஃப். இதே போல கேரிக்கும் 5 ஃபார்ம்ஸ் உண்டு. கேரி, கேரிஸ், கேரிங், கேரிட். இட் ஹஸ் காட் 5 ஃபார்ம்ஸ். கேரி ஆன். எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், கமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ரேஸ்க்கு போய் தான் பார்க்கலாம். ஏன்னா அதுக்காக நான் போட நினச்சிக்காதீங்க. இந்த கிண்டி ஹார்ஸ் ரேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், குதிரை மேலே பணத்தை கட்டிட்டு என்ன கமான் ரூபி கமான் அடிக்குவான். இது பயணம் வச்சுட்டு என்ன. ஸோ அது கமான் என்ன, கமான் அப்படின்னு. அதுவே எலியன் தான், அதுவும் இந்த ஃபேமிலியில தான் வரும். அது கவனிங்க. கால் ஆஃப். வரும். கால் ஆஃப்னா என்ன? வித்ட்ரா. இந்த கால் ஆஃப் அந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் நீங்க எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் மேகசின்ஸ்ல இந்த கால் ஆஃப் இந்த வேர்டை பார்க்கலாம். கால் ஆஃப் பாருங்க. The chief minister called off the fast. The chief minister called off the fast. இந்த ஃபாஸ்ட்ன்ற வேர்டு இல்ல, இந்த ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம் நீங்க நினைச்சுக்காதீங்க. இதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் வேற. நீங்க உடனே சீஃப் மினிஸ்டர் வேகமா கால் ஆஃப் பண்ணிக்கிறார் ஸ்ட்ரைக் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. என்ன, இந்த சீஃப் மினிஸ்டர் கால்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னா இங்க ஃபாஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா உண்ணாவிரதம். எங்க ஃபாஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம்? உண்ணாவிரதம் அப்படின்னு அர்த்தம். The chief minister called off the fast அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கினார். முதலமைச்சர் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கினார் அப்படின்னா. So withdraw. Similarly, it has got 5 forms. Calling, called. இங்க பாருங்க, called offனா வாபஸ் வாங்கினார். வாபஸ் வாங்குவார்னு சொன்னா the chief minister will call off the fast. Okay. இப்போ இன்னும் சில அதையும் பாருங்க. ஓகே, இன்னும் சிலதா அநேகமா இன்னும் சிலதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது, என்ன டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த இடியம்ஸ்ல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம்? 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இடியம்ஸ்னா என்னன்னு சொல்லிருக்கேன், 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மிச்சம் உள்ளது என்ன, மிச்சம் சில இடியம்ஸும் see tomorrow. With this, I complete today's class. We will meet tomorrow again. Thank you very much.
இன்னைய கிளாஸ்ல நம்ம இடியம்ஸை முடிச்சிடலாம். கவனிங்க, இன்னைய கிளாஸ்ல உங்களுக்கு இடியம்ஸ் 5 எழுதி போட்டவங்களுக்கு. சரி, இப்போ 6வதா கட் டவுன் அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன். என்னது கட் டவுன்? கட் டவுன் அப்படின்னா மீனிங் என்ன? ரெடியூஸ். ரெடியூஸ்னா என்ன? குறை அப்படின்னு அர்த்தம். ரெடியூஸ்னா என்ன? குறை. பாருங்க, the government wants to cut down its expenditure. The government wants to cut down its expenditure. இங்க cut downனா குறைன்னு சொன்னாங்க. இந்த கட்டுக்கு 5 ஃபார்ம்ஸ் என்ன? கட், கட், கட்டிங், கட், கட், 5 ஃபார்ம்ஸ். இப்போ பாருங்க, the government wants to cut down its expenditure. Its expenditure, expenditure செலவு அர்த்தம். அப்படி எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அரசாங்கம் தன்னுடைய செலவை அல்லது அரசாங்கம் அதனுடைய செலவை குறைக்க வேண்டுகிறது, அல்லது குறைக்க விரும்புகிறது. wants to cut down, குறைக்க விரும்புகிறது. இப்போ கட் டவுன் குறை. இப்போ இந்த கட் டவுன் இருக்குது இல்லையா, இந்த கட் டவுன் நீங்க எடுத்துட்டு இந்த இடத்துல ரெடியூஸ் நீங்க போட்டாலும் கரெக்டா வரும். அதாவது the government wants to reduce its expenditure is correct. பட் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் பாத்தீங்கன்னா, என்ன நியூஸ் பேப்பர்ஸ் மேக்ஸிமம் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் டவுன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, ரெடியூஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது வாங்க. பிகாஸ் dispose of, என்ன dispose of, dispose ofனா விக்கிறது, dispose ofனா விக்கிறது. அதாவது செல் போட்டுக்கோங்க பாருங்க, SELL செல்னா விக்கிறது. dispose ofனாலும் இடியம்ல விக்ரு அப்படின்னு அர்த்தம். I disposed of my land. பாருங்க, disposed பாஸ்ட்ல போட்டுருக்கேன். I disposed of my land. அப்ப என்ன அர்த்தம்? நான் என்னுடைய நிலத்தை விற்றுவிட்டேன். நான் என்னுடைய நிலத்தை விற்றுவிட்டேன். I disposed of my land. விற்றுவிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பாருங்க, 8th give up. give up அப்படின்னு சொன்னா விட்டுன்னு அர்த்தம். என்ன give upனா என்ன? விட்டு விடு. இங்க பாருங்க என்ன போட்டிருக்கோம் பிராக்கெட்ல, abandon, பிராக்கெட்ல abandon habit. எப்படி? abandon habit அல்லது abandon a habit, அதாவது ஒரு பழக்கத்தை கைவிடுறது. எப்படி? ஒரு பழக்கத்தை அல்லது வழக்கத்தை கைவிடுறது, அதான் சொல்றது give up. இந்த கிவ்க்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. give, gives, giving, gave, given, 5 ஃபார்ம்ஸ் உண்டு. பாருங்க, why don't you give up smoking? எக்ஸாம்பிள் எழுதி காமிச்சிருக்கோம் பாருங்க. why don't you give up smoking? என்ன அர்த்தம்? அப்ப நீ ஏன் புகைத்தலை அல்லது நீ ஏன் புகை குடிப்பதை நிறுத்தக்கூடாது? why don't you give up smoking? நீ ஏன் புகை குடித்தலை நிறுத்தக்கூடாது? give up, give upனா கைவிடுறது. எப்படி சொல்லலாம்? why don't you give up drinking? நீ ஏன் குடிப்பதை நிறுத்தக்கூடாது? why don't you நிறைய சொல்லலாம்ப்பா. why don't you give up wasting time? நீ டைம் வேஸ்ட் பண்றத ஏன் தவிர்க்க கூடாது அப்படின்ற மீனிங் தான் வரும். so cut down, dispose of, give up, and I'll give you some more examples. Look at all this. yes இப்போ நம்ம பார்க்க போறது go through. go through அப்படின்னா read அப்படின்னு அர்த்தம். go throughனா என்ன? படி அல்லது வாசி அப்படின்னு அர்த்தம். பாருங்க, go through this para. go through this para அப்படின்னு சொன்னா இந்த பத்தியை படி. go through this para ன்னு சொன்னா இந்த பத்தியை படி. go through ரெண்டு சேர்ந்து படி. என்ன சார் கோ போடுறீங்க, த்ரூ போடுறீங்க, இவ்வளவு பெருசா போடுறீங்க, என்ன ஒரே வாரத்துல படிக்கிறீங்களே என்ன என்ன சார் அப்படின்னா நான் என்ன பண்றதுப்பா இருக்கிறத நான் சொல்லணும். கோ த்ரூ அப்படின்னு சொன்னா படின்னு தான் அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. இங்க இந்த கோக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. கோஸ் மீன் கோ, கோஸ் கோயிங், வென்ட், கான், இங்கெல்லாம் தெரியும். இப்ப வந்து ஃப்ரெண்டு சொல்றான், டேய் இதை படிடா. கோ த்ரூ திஸ், இப்போ வந்து பேப்பர் கொண்டு வந்து நியூஸ் பேப்பர் கொண்டு வந்து காமிச்சு go through this article அப்படின்றான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆர்டிக்கலை படி அப்படின்னு அர்த்தம். நான் அவனுக்கு என்ன சொல்றேன்? I already went through எப்படி சொல்ற பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மாத்திரேன். இப்போ சொல்லும் பொழுது I already went
through this article அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே இந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். went through. go throughனா படி, went throughனா படித்தேன். சரி, இது புரியுதா உங்களுக்கு? go throughனா படின்னு அர்த்தம். அடுத்தது get through. அது என்னது? get through. get throughனா பாஸ்னு அர்த்தம். get throughனா பாஸ். நான் +2ல பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா ஐ பாஸ்ட் +2 எல்லாரும் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஐ பாஸ்ட் +2 அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பாஸ்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல இதை கூட போடலாம். அதாவது இதை போடும்போது என்ன பண்ணணும்? இப்போ பாஸ்ட்ன்றது என்ன? ஃபோர்த் ஃபார்ம். அதே போல இதுக்கு ஃபோர்த் ஃபார்ம் வேணுமா? காட் போட்டுக்கணும். அப்போ ஐ காட் த்ரூ +2. ஐ கெட் த்ரூ சொல்லக்கூடாது, ஐ காட் த்ரூ +2ன்னு சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்? நான் +2ல பாஸ் ஆகிட்டேன் அல்லது பாஸ் பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் பரீட்சை முடிச்சு வர பையன், நீ பரீட்சையில பாஸ் பண்ணுவியான்னு சொல்லும்போது will you get through? will you get through? நீ தேர்ச்சி அடைவாயா அல்லது தேர்ச்சி பெறுவாயா? will you get through போடலாம். அதுல அவன் என்ன சொல்லுவான்? yes I will get through. அவன் சரியா எழுதுறானோ இல்லையோ அவன் சொல்ற வார்த்தை என்ன இருக்கும்? என்ன yes I will pass அப்படின்னு சொல்லுவான் அல்லது yes I will get through அப்படின்னு சொல்லுவான். so get throughனா பாஸ் அர்த்தம். நீங்க பாருங்க, you will never get through. நீ சேரவே மாட்ட. சொல்லுவலத்துல பசங்கிட்ட ஒரு பையன் வந்து கேர்லஸா படிக்கலாம்னு வச்சுக்கேன். பையன் கேர்லஸா படிக்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்லுவேன் நீ? என்ன you will never get through. நீ சேரவே மாட்ட, நீ அவன் தான் அவுட். you will never get through. என்ன அப்ப என்ன அர்த்தம்? நீ தேர்ச்சி பெறவே மாட்டாய். you will never get through. இப்போ you will never get through இருக்குல்ல, இந்த get through அது அப்படியே வெளியே எடுத்து அந்த இடத்துல பாஸ் பண்ணீங்கன்னா you will never pass. you will never pass. அதுக்கும் அதே அர்த்தம் தான். அர்த்தம் என்ன இருக்கு? அதே தான். you will never passனா நீ தரவே மாட்டேன்னு. அது கடைசியா ஞாபகம் இருக்கா? முதல்ல எடுத்தவொடனே இதை பத்தி ஒரு கமெண்ட் சொன்னேன், ஒரு ஜோக் ஒன்று சொன்னேன் இதை பத்தி. கீப் அப் பத்தி சொன்ன உங்களுக்கு. கீப் அப் அப்படின்னா மெயின்டைன். கீப் அப் அப்படின்னா என்ன? மெயின்டைன் அப்படின்னு அர்த்தம். நீங்க பாருங்க, நான் டெஸ்ட் வைக்கிறேன். என்ன டெஸ்ட் வைக்கிறேன், ஸ்டூடெண்ட் எழுதி காமிக்கிறாரு, 100 மார்க் வாங்கியிருக்காரு ஒருத்தர். அவரை பார்த்து என்ன சொல்றேன்? தட்டி கொடுத்து வெரி குட் கீப் இட் அப் அப்படின்றேன். என்ன சொல்றேன்? வெரி குட் கீப் இட் அப். அப்ப என்ன அர்த்தம்? பரவாயில்ல, 100 மார்க் வாங்கியிருக்கீங்க, எப்பொழுதும் இதே போல 100 மார்க் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். வெரி குட் கீப் இட் அப். பாருங்க, இதுல என்ன பார்த்துருக்கோம்? கோ த்ரூ, கெட் த்ரூ, கீப் அப். ஸோ அடுத்து இன்னும் சில கவனிங்க. எஸ், இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. 12th one, that is look after. என்ன இருக்கு? look after. look afterனா take care of அப்படின்னு அர்த்தம். look afterனா என்ன? take care of அப்படின்னு அர்த்தம். அதாவது look afterனா பார்த்துக்கோ. look afterனா என்ன? பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம் அல்லது பார்த்துக்கிறது. I will look after my father's business. I will look after my father's business. அதாவது என்ன அர்த்தம்? நான் எங்க அப்பாவுடைய தொழிலை பார்த்துப்பேன் அல்லது நான் எங்க அப்பாவுடைய பிசினஸை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றோம். சரிப்பா, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? எங்க அப்பா வேலை இல்லாம ஆரம்பத்துல இருந்து அவர் தான் இருக்காரு. என்ன சொல்றது? என்ன நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா, நான் I look after my father's business. What's your father? My father is jobless. அடுத்தது இங்க பாருங்க, லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல லுக்குன்னா பாரு, ஆஃப்டர்னா பின்னால பாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்களுக்கு, இதனுடைய நேரடியான அர்த்தத்துக்கு போகக்கூடாது. இதனுடைய நேரடியான அர்த்தத்துக்கு போகக்கூடாது. கம் டு லுக் ஃபார். லுக் ஃபார் அப்படின்னா சர்ச். லுக் ஃபார்னா என்ன? தேடுன்னு அர்த்தம். சர்ச் ஃபார் என்ன அர்த்தம்? தேடு அப்படின்னு அர்த்தம். லுக் ஃபார் இது இடியம், அது வேர்ட். I am looking for a job. I am looking for a job. நான் ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். I am looking for a job. நான் ஒரு வேலை தேடிக்கொண்டு இருக்கிறேன். நம்ம கேட்கலாம், என்ன ஜாப்னா I am looking for a government job. I am looking for a government job. நான் அரசாங்க வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். I am looking for I am looking for a job. I am looking for the post, something like that. இப்போ லுக் ஃபார்னா சர்ச். இந்த லுக்கிங் ஃபார் இருக்குல்ல, தெரியும் உங்களுக்கு. இந்த லுக்குன்றத 5 ஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம். லுக், லுக்ஸ், லுக்கிங், லுக், லுக் கொள்ளலாம். 5 ஃபார்ம்ஸ் போடலாம். இப்போ 3rd ஃபார்ம் போட்டிருக்கேன்.
இந்த இடத்துல இந்த லுக்கிங் எடுத்துட்டு இந்த இடத்துல லுக்கிங் ஃபார் இருக்குல்ல, இது ரெண்டுமே எடுத்துட்டு எங்க சர்ச் பண்ணலாம். எப்படி சர்ச் பண்ணலாம்? சர்ச் பண்ணா மீனிங் என்ன வரும்? ஐ எம் சர்ச்சிங் ஏ ஜாப். இப்படியும் சில பேர் சொல்லுவாங்க, அப்படியும் சில பேர் சொல்லுவாங்க. ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு சொன்னா, அதாவது ஐ எம் சர்ச்சிங் அ ஜாப்னு சொன்னா நான் ஒரு வேலை தேடிக்கொண்டு இருக்கிறேன். அதே ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னாலும் நான் ஒரு வேலை தேடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த லுக் ஃபார்க்கு பதிலாக நீங்க சர்ச் பண்ணலாம், தப்பே இல்லை, மீனிங் மாறாது. அடுத்தது பிக் அவுட். அடுத்து என்ன? பிக் அவுட். பிக் அவுட்னா என்னன்னா செலக்ட் அப்படின்னு அர்த்தம். பிக் அவுட்னா என்ன? செலக்ட் பண்றது. பிக் அவுட் எனி ஐட்டம். பிக் அவுட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. பிக் அவுட் எனி ஐட்டம் ஃபார் ₹5. பிக் அவுட் எனி ஐட்டம் ஃபார் ₹5. நீங்க இந்த பக்கம் ரங்கநாத் ஸ்ட்ரீட் மாம்பழத்துல ரங்கநாத் ஸ்ட்ரீட் பக்கமோ இல்ல அந்த மாதிரி சில கொத்தாரி நீங்க போன கொத்தாரி பாரிஸ். ஸோ பாரிஸ் நீங்க போனீங்கனாலும் நீங்க கேள்விப்படலாம், எதத்தாலும் ₹5 கட்டின்னு இருப்பான். என்ன ₹50, ஜாடி ரூபாய், ஜக்கு ரூபாய். அதே மாதிரி தான் பிக் அவுட் எனி ஐட்டம் ஃபார் ₹5. அதாவது எதற்காலும் ₹5, எதற்காலும் ₹5 அப்படின்னு அர்த்தம். இதுதான் பிக் அவுட்னா எடுக்கிறது. ஓகே, என்னது செலக்ட் கூட பண்ணலாம். பிக் அவுட்டுக்கு பதிலாக செலக்ட் எனி ஐட்டம் ஃபார் ₹5. செலக்ட் எனி ஐட்டம் ஃபார் ₹5. அப்படியே போடலாம், அப்படியே போடலாம். nothing wrong in this. All right, so next we will see another 3 idioms. இந்த சில பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது put on. put on என்ன? wear. put on என்ன? ஸ்பெல்லிங் போட்டுக்க பாருங்க. wear, WEAR. இந்த வேருக்கு என்ன அர்த்தம், இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங் வேர்ப் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிக்கணும் தெரிஞ்சிருக்காது. சரி, இப்போ இந்த புட் ஆன் இருக்கு இல்லையா, புட் ஒரு வார்த்தை, ஆன் ஒரு வார்த்தை. இந்த புட்டுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு, தெரியும் உங்களுக்கு. புட், புட், புட்டிங், புட், புட், 5 ஃபார்ம்ஸ் உண்டா? புட் ஆன்னா அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். புட் ஆன்னா என்ன அர்த்தம்? அணிந்து கொள். பாருங்களேன், தமிழ்ல மரபு சொல்லுக்குன்னு சொன்னேன், அதாவது இடியமுக்கு தமிழ்ல மரபு சொல் அப்படின்னு சொன்னேன். இப்போ புட் ஆன்னா சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல சொல்ல பாருங்க, போட்டுக்கோ. தமிழ் என்ன சொல்லுவீங்க இதுக்கு? புட் ஆன்னா ஒரு சட்டையை எடுத்து கொடுத்து, ஒரு சட்டையை கொடுத்து இந்தா இதை போட்டுக்கோ. நம்ம தமிழ்ல பேசும்போது இந்தா இதை அணிந்து கொள் அப்படின்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப என்ன சொல்றீங்க? தமிழ்ல என்ன சொல்றீங்க? இந்தா இதை போட்டுக்கோ. அதே போல இங்கிலீஷ்லயும் put on that shirt and pant. put on that shirt and pant. அந்த சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கோ. put on என்ன? போட்டுக்கோ. put on that shirt and pant. அந்த சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கோ. That's all. put on. ஸோ அடுத்து இதில் வரும்பொழுது இங்கே புட் ஆன் இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு இந்த இடத்துல வேர் கூட போடலாம். எத்தனை ஒரு காமிச்சிருக்கேன். புட் ஆன் எடுத்து வேர் கூட போடலாம். வேர் தட் ஷர்ட் அண்ட் பேண்ட். அதே போல மீனிங்ல மாறாது, அந்த சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கோ. நெக்ஸ்ட் இதுக்கு வரும்போது புல் டவுன். உடனே சார் புல்லுனா இழு, என்ன புல்லுனா இழு, டவுன்னா கீழே, கீழே இழு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புட் ஆன்னா டெமாலிஷ். புட் ஆன்னா என்ன? டெமாலிஷ். டெமாலிஷ்னா என்னன்னா இடிச்சு தள்ளுறது. டெமாலிஷ்னா என்ன? இடிச்சு தள்ளுறது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ டிசம்பர் மாதம், ஐ திங்க் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பாபர் மசூதின்னு ஒன்று இருக்கு இல்லையா. பாபர் மசூதியில் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல எப்படி வந்து சொல்றேன், அசனால் பேப்பர்ல அது எடிஷனாக தெரியும் உங்களுக்கு. அசனால் பேப்பர்ல எப்படி இருந்ததுன்னா the car savers pull down the Babar Masjid அப்படின்னு போட்டிருந்தோம். pull down Babar Masjid போட்டிருந்தோம். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, பாபர் மசூதியை பக்தர்கள் இடித்து விட்டார்கள். pull down அப்படின்னு போட்டிருந்தோம். ஈடி போட்டிருந்தது பாருங்க, இது போல ஈடி போட்டிருந்தது, இடித்தார்கள் அப்படின்னு போட்டிருந்தோம். இப்ப இதுல நான் என்ன எழுதிருக்கேன்னா, the company pull down the structure. structureனா actually it is building. structureனா என்ன? building அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இங்க இந்த கம்பெனி புல் டவுன் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனி கட்டிடத்தை இடித்தது. கம்பெனி கட்டிடத்தை இடித்தது. புல் டவுன். இதே இந்த புல் டவுன் இடத்துல டெமாலிஷ் கூட போடலாம். த கம்பெனி டெமாலிஷ்ட் த ஸ்ட்ரக்சர். டெமாலிஷ்ட் த ஸ்ட்ரக்சர். கரெக்ட்? தப்பு. சரி, பட்டு போலாமா? கவனிங்க. 17.
17th put out என்ன போட்டிருக்கேன் put out அப்படின்னா அணை அப்படின்னு அர்த்தம் put outனா அணை தீ அணைக்கிறது நீங்க பாருங்க extinguish போட்டிருக்கேன் இல்லையா put outக்கு மீனிங் என்ன extinguish சாரி இதே ஈஸியா இருக்கு சார் அப்படிமா extinguish அப்படின்னு இருக்கு இல்லையா extinguish அப்படின்னு சொன்னா தீ அணைக்கிறது நீங்க சினிமா தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ல அப்படி இல்ல சில ஆஃபீஸ்ல இல்ல புக் ஸ்டால்ஸ்ல இல்ல புக் ஃபேர்ஸ்ல நீங்க அதெல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடங்கள்ல ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அப்படின்னு ஒரு ஓரமா வச்சிருப்பான் சிவப்பு கலர்ல ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அப்படின்னு வச்சிருப்பான் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அப்படின்னா என்ன இருக்குன்னா தீ அணைக்கும் கருவி தீ அணைக்கிறதுக்கு உண்டான கெமிக்கல் அது உள்ள இருக்கும் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ல பாருங்க புட்ஸ் அவுட்னா அணை எக்ஸ்டிங்விஷ்னாலும் அணை இங்க put out the candle அப்ப என்ன அர்த்தம் put out the candle அப்படின்னா கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்கு இப்படி கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா காமிச்சு பையன்கிட்ட சொல்லி put out the candle என்ன அர்த்தம் மெழுகுவர்த்தி அணை ஊதிடுவான் put out the candle அணைன்னு all right என்னது extinguish the candle யாரும் சொல்ல மாட்டாங்க அது தெரிஞ்சுங்க extinguish the candle சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க put out the candle சொல்லுவாங்க இது எப்படி கேட்கலாம் can you put out the fire without water அப்படின்னு சொல்லலாம் can you put out the fire without water அப்ப என்ன அர்த்தம் நீர் இல்லாமல் உன்னால் தீயை அணைக்க முடியுமா can you put out the fire without water நீர் இல்லாமல் உன்னால் தீயை அணைக்க முடியுமா all right கடைசியா இந்த இடியம்ஸ்ல இன்னும் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியா இன்னும் 3 எக்ஸாம்பிள்ஸ் தரேன் ஏன்னா இட் பி 20 இன் டோட்டல் ஸோ அதோட இந்த இடியம்ஸை முடிக்கலாம் ஓகே இன்னும் 3 இருக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன் அப்படின்னு இருக்கும் புட் ஆஃப்னா போஸ்ட்போன் அதாவது தள்ளி போடு எப்படி தள்ளி போடு the exam has been put off அதாவது தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்றதுக்கு தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது the exam has been put off இதே put off அந்த இடத்துல postpone கூட போடலாம் அதாவது the exam has been postponed அப்ப என்ன அர்த்தம்னா அதுவும் அதே அர்த்தம் தான் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது postpone இப்போ இந்த put off அப்படின்றது has been க்கு பக்கத்துல வந்திருக்கு has been பக்கத்துல put off வந்திருக்கு actually this fifth form it is in passive voice and fifth form passive voiceல வரதுனால has been பக்கத்துல fifth form போட்டிருக்கேன் that's all nothing there to explain so put க்கு 5 forms as usual தெரியும் put putting put okay அடுத்தது இதுக்கு வரும்போது take place அப்படின்னா conduct take place என்ன அர்த்தம் conduct அதாவது நடைபெறும் take place நடக்கும் அல்லது நடைபெறும் அப்படின்ற அர்த்தம் பாருங்க the interview will take place at Trichy the interview will take place at Trichy அதாவது என்ன அர்த்தம் சொன்னா இன்டர்வியூ திருச்சியில் நடைபெறும் the interview will take place at Trichy நடைபெறும் நடைபெற்றது சொல்லுமா ரொம்ப ஈஸி take எடுத்து took போட்டுங்க the interview took place at Trichy last week அதாவது இன்டர்வியூ போன வாரம் திருச்சியில் நடந்தது அது நடந்து முடிந்தது இப்போ டேக் பிளேஸ் இந்த இடத்த எடுத்துட்டு டேக் பிளேஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அந்த இடத்துல கண்டக்ட் கூட போடலாம் டேக் பிளேஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல கண்டக்ட் போடலாம் அதாவது தி இன்டர்வியூ வில் ஓகே இப்போ கண்டக்ட் போடும்போது என்னன்னு சொன்னா ஆக்சுவலா எல்லாரும் கண்டக்ட் போட்டாங்கன்னு சொன்னா இத passive voice மாத்துவாங்க that is the interview will be conducted at Trichy next week அதாவது
இன்டர்வியூ அடுத்த வாரம் திருச்சியில் நடைபெறும். ஓகே, ஸோ கண்டக்ட். அடுத்து கடைசி இடியம், லாஸ்ட் இடியம் எடுக்கிறேன். இருக்கிறது நிறைய இருக்கு, பட் இதில் முடிக்க போகிறது லாஸ்ட் தான். ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் அப்படின்னா சால்வ் அப்படின்னு இருக்கும். ஒர்க் அவுட் அப்படின்னா சால்வ். சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறீங்க, இது ஒர்க் அவுட் ஆகல, இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இது ஒர்க் அவுட் ஆகல. தமிழ் சொல்லுவோம், அதெல்லாம் வேலைக்கு ஆகலன்னுவோம். என்ன என்ன அது வேலைக்கு ஆகல, ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல. கேன் யூ ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம்? கேன் யூ ஒர்க் அவுட் திஸ் சம்? ஒரு கணக்கு கொடுக்குறேன், ஒரு கணக்கை கொடுத்து உங்கள யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு கணக்கை கொடுத்து கேன் யூ ஒர்க் அவுட் திஸ் சம் அப்படின்னு கேட்குறேன். இந்த கணக்கை நீ போட முடியுமா, இந்த கணக்கை நீ போட முடியுமா அல்லது தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் எஸ்ன்னு சொன்னா எஸ் ஐ கேன் ஒர்க் அவுட் திஸ் சம். அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லும்போது எஸ் ஐ கேன். ஞாபகம் இருக்கா? ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஸ்பீச் பண்ணிருக்கேன், எப்படி சுருக்கமாக பதில் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பதில் சொல்லும்போது எஸ் ஐ கேன், நோ ஐ கான்ட். Yes, I can. No, I can't. So, இது என்னென்ன பார்த்துருக்கீங்க பார்த்துங்க. Put off means postpone. Take place அப்படின்னா conduct. Work out அப்படின்னா solve. இதே போல தான் எல்லா idioms இருக்கும். இதே போல தான் எல்லா idiomஸும் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. இப்போ idiomsல வந்து வேற எதுவும் நடத்துறதுக்கு இல்லை. idiomsல வேற எதுவும் நடத்துறதுக்கு இல்லை. idioms அப்படின்னு சொன்னா மரபு சொற்கள். idiomsனா என்ன? மரபு சொற்கள். நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக 20 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது போல நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன உங்களுக்கு டிக்ஷனரி. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தனி டிக்ஷனரி இருக்கு. அதே சமயத்தில் நீங்க இதுக்கும் தனியாக புக்கை விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் தனியாக ஒரு புக்கே விற்பாங்க. நீங்க ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் இடியம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இடியம்ஸ் அப்படின்னு சொன்னால் இது போல் கோ த்ரூ பார்த்தீங்கன்னா கோ த்ரூ, கெட் த்ரூ, அப்புறம் வந்து கெட் இன் டு, கோ இன் டு, கோ ஆஃப், கோ அவே, இது போல் நிறைய கொடுத்துருப்போம். அதே போல் டேக் வந்தீங்கன்னா டேக் பிளேஸ், டேக் ஆஃப், டேக் ஆன், கால் பார்த்தீங்கன்னா கால் ஆஃப், என்ன. ஸோ இது போல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதோட இந்த சாப்டர், அதாவது இடியம்ஸ் இந்த பாடத்தை இதோட முடிக்கிறேன். அடுத்து நம்ம நடத்த போகிறது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கிறது. அதாவது இன்னும் போகிறது வெரிசி மீன் சில நாட்கள் இந்த கோர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக பார்க்க போகிற பெரிய பாடம் சொன்னால் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். உங்களுக்கு எக்ஸாமில் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படும். உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப அவசியம் இது உங்களுக்கு எக்ஸாமில். ஏன்னா எக்ஸாமில் சில மார்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஐ திங்க் 4 or 6 மார்க்ஸ் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் 10th உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் உண்டு, அதாவது டைரக்ட் இன்டைரக்ட்லேருந்து. அதே போல் +2 உண்டு. ஏன் இடியம்ஸ்லேருந்தே கேட்பான். இடியம்ஸ்லேருந்தே என்ன கேட்பான் உங்களுக்கு, மீன் +2 செகண்ட் பேப்பரில் ஒரு கொஸ்டின் உண்டு. அதே போல் 10th ஸ்டாண்டர்ட்லையும் இடியம்ஸ்லையும் கேட்டு அதில் ஒரு கொஸ்டின் உண்டு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் இன்டைரக்ட், அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், தமிழில் நேர்கூற்று அயற்கூற்று, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ ப்ரிஃபிக்ஸ் பர்ஃபெக்ட்ஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னேன். அது அப்போ தட்டு நேரம் இல்லை. இன்ஃபேக்ட் அதை முடிச்சது கூட தர முடியல. இப்போ அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, சார் எனக்கு வந்து உச்சரிக்க வரல, அதாவது ஆங்கில வார்த்தைகள் வந்து எனக்கு உச்சரிக்க வரல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இப்போ நான் அட்ரஸ் தரப்போம். அதுக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து கேட்டாங்க, என்ன எப்படி உச்சரிக்க விட்டுறது, அதாவது ஒரு புது வார்த்தைன்னா எப்படி சார் உச்சரிக்கிறது அப்படின்னு. இப்போ அதை பற்றி அழைக்க போகிறேன். இப்போ இந்த ஒரு புது வார்த்தையை உச்சரிக்கிறது எல்லாருக்குமே பிரச்சனை தான். அந்த MA படித்தவர்லேருந்து என்ன 8th படித்தவங்க வரைக்கும் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா,
இந்த இங்கிலீஷ் வந்து தமிழ் போல கிடையாது. இங்கிலீஷும் தமிழ் போல கிடையாது. ஏன்னா தமிழ் உச்சரிக்கிற விதம் வேற, இங்கிலீஷ் உச்சரிக்கிற விதம் வேற. அதாவது தமிழ்ல எழுத்து கூட்டி படிக்கலாம். தமிழ்ல எழுத்து கூட்டி அதை வேகமா படிச்சீங்கன்னா அதே உச்சரிப்பாயிடும். ஆனா இங்கிலீஷ்ல அது எழுத்து கூட்டி வேகமா படிச்சீங்கன்னா உச்சரிப்பு வராது. கவனிங்க பாருங்க. இப்போ பூனை அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பூனை அப்படின்ற வார்த்தையை எடுத்துங்க. பாருங்க, பூ நை. இப்ப இந்த எழுத்து என்ன? இந்த எழுத்து என்ன? பூ. இந்த எழுத்து என்ன? நை. எப்படி? இந்த எழுத்து பூ, இந்த எழுத்து நை. இப்போ பூ நை, பூ நை. வேகமா சொல்லி பாருங்க. பூனை. பூ தனித்தனியா சொல்லுங்க முதல்ல. பூ நை பூனை. இப்படிதான் படிப்போம் தமிழ்ல. அதே போல பாருங்க, இங்க நாய், நாய். எப்படி? இது தனியா என்ன? நாய். இது தனியா எய். இது என்ன? நாய் அப்படின்னு எழுதா. நாய், நாய். பூனை, பூனை. அதே போல வந்து வீடு, வீடு. இப்படி எழுதுது. ஆனா இங்கிலீஷ்ல இது போல படிக்க முடியாது. இங்கிலீஷ்ல இது போல படிக்க முடியாது. பாருங்க, பூனை ஃபர்ஸ்ட் எழுதும் இல்லையா, இத இங்கிலீஷ்ல எழுத பாருங்க. பூனைக்கு CAT. இப்போ பூனை, பூனைன்றது. அதே மாதிரி இத பாருங்க பார்க்கலாம். CAT, CAT. இப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். CAT, CAT அப்படின்னா இது உச்சரிப்பு கிடையாது. அதே போல இங்க பாருங்க, நாய், நாய் அப்படி வருது இல்லை? அதே போல இங்க பாருங்க, இந்த உச்சரிப்பு பாருங்க. DOG, DOG. DOG சொல்லுவோம் இல்லையே? CAT சொல்லுவோம் இல்லையே? அப்ப என்னன்னா இந்த CAT-க்கு, இந்த CAT DOG-க்குலாம் வந்து ஒரு தனி உச்சரிப்பே இருக்கு. இந்த CAT-க்கு என்ன சொல்றீங்க? கேட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே போல DOG-க்கு என்ன சொல்றீங்க? டாக் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ என்னன்னா இது போல எழுத்துக்கள் தமிழ்ல வந்து எழுத்துக்களை வேகமா படிச்சீங்கன்னா உச்சரிப்பு கிடைச்சிடும். ஆனா இங்கிலீஷ்ல நீங்க எழுத்துக்களை என்னதான் வேகமா படிச்சா கூட உச்சரிப்பு கிடைக்காது. உச்சரிப்பு வேற. உச்சரிப்பு ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் தனித்தனி உச்சரிப்பு உண்டு. ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் தனித்தனி உச்சரிப்பு உண்டு. பாருங்க, இப்போ பூ நைன் சொல்றோம் இல்லையா? இப்ப இதே போலதான் ஹிந்தியில பார்த்தோம்னா இதே போலதான். ஹிந்தியில இது போல எழுத்தை கூட்டி வேகமா படிச்சா உச்சரிப்பு கிடைச்சிடும். மலையாளத்துல இப்படிதான், தெலுங்கு இப்படிதான், கன்னடம் இப்படிதான், எல்லாமே இப்படிதான். இன்ஃபேக்ட் எல்லா இந்தியன் லாங்குவேஜும் இப்படிதான். பட் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா, இட் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். இது ஃபாரின் லாங்குவேஜ். சரி சார், அப்போ என்ன பண்றது? அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இருக்கு, என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போ அதே போல யாராவது உங்ககிட்ட புக்கு கொடுத்து படிக்க சொல்றாங்க. இங்க பாருங்களேன், அவன் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். சரியா? பாருங்க, அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதே இங்கிலீஷ்ல எழுதும்போது என்ன? he is happy. அதே இங்கிலீஷ் எழுதும்போது இருக்கு, he is happy. இங்க பாருங்க, இத எழுத்தப்படி படிக்க பாருங்க. அவன், அவன், மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக, இருக்கிறான். ரைட்டா? இப்படிதான் படிக்கிறேன். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க படிக்க முடியாது. HE, HE, IS, IS, HAPPY, HAPPY இப்படின்னு படிக்க முடியாது. ஏன்னா இந்த HE-க்கு தனியா ஒரு உச்சரிப்பு இருக்கு, IS-க்கு தனியா ஒரு உச்சரிப்பு இருக்கு, HAPPY-க்கு தனியா ஒரு உச்சரிப்பு இருக்கு. இது என்னது? he is happy. he is happy. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். சோ பாருங்க என்ன. சோ இது இங்கிலீஷ்ல மட்டும் இது பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, கூடிய வரைக்கும் பெரிய வார்த்தை ஏதாவது பாத்தீங்கன்னா, கூடிய மட்டும் பெரிய வார்த்தைகள் ஏதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை பிரிச்சு படிக்க முயற்சி செய்யுங்க. எப்படி பிரிச்சு படிக்க முயற்சி செய்யுங்க? இப்ப பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுது
பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுது இண்டிபெண்டன்ஸ், பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இதை அப்படியே பிரிச்சிருங்க. இது போல பெரிய வார்த்தை இருந்தா என்ன பிரிச்சிருங்க, இன் தென். இது போல பெரிய வார்த்தை இருந்தா பார்ப்பட்டா பிரிச்சிருங்க, இன் டே பென் தென் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் இன்னுன்ற வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு இன்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். இங்க பெண் உங்களுக்கு தெரியும், பெண், டென்னா குகை அப்படின்னு அர்த்தம். இது போல பார்ப்பட்டா பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறது, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன் ட பென் தென் இண்டிபெண்டன்ஸ் அப்படி படிங்க. அதே போல டெலிவிஷன் அப்படின்னு பாருங்க, இப்படி பிரிச்சிருங்க, டெலிவிஷன், எப்படி டெலிவிஷன். அதே போல இது போல இருக்குன்னு வச்சுங்களேன். இது பாருங்க, இது ஆக்சுவலா ஃபெமினைன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? என்ன பண்றீங்க, இதோட பிரிச்சீங்கன்னா இது வரைக்கும் என்ன 9, இது வரைக்கும் என்ன 9, இது என்னது செமி. ஸோ சேர்த்து படிங்க, ஃபெமினைன் அப்படின்னு கிடைக்கும். இப்படிதான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. இங்கிலீஷ்ல இது போல பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வந்தா என்னன்னு சொன்னா, ஐ மீன் பெரிய பெரிய வார்த்தைகள், புது வார்த்தைகள்லாம் வந்தா என்னன்னா இது போல பார்ட்டா பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு அது ஒவ்வொரு பாட்டையும் படிச்சு தனித்தனியா படிச்சு அப்புறம் ஒன்னா சேர்த்துருங்க. இந்த ஒரே வழிதான், வேற வழியே கிடையாது. இன்னொரு உண்டு, இது பாத்தீங்கன்னா இது போல புது வார்த்தைகள், இது போல நீங்க புது வார்த்தைகள் எங்கேயாவது பாத்தீங்கன்னா டிக்ஷன்ல எடுத்து எப்படி உச்சரிப்பு எப்படி போட்டுருக்காங்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன்னா அப்படி பார்த்தும் நீங்க பண்ணலாம். ஒண்ணு இது போல பிரிச்சு படிக்கிறது, இது போல பிரிச்சு படிச்சும் சந்தேகம் இருந்துன்னு சொன்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அல்லது வெப்ஸ்டர் டிக்ஷனரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி. இது போல இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியில நீங்க ஒரு வார்த்தைக்கு உச்சரிப்பு மாதிரி போட்டிருப்பான். ஏன்னா வார்த்தையை இது போல வார்த்தைகள்லாம் வந்து எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். நீங்க அதை ரெஃபர் பண்றது நல்லது. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி இருக்காது. இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியில ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும்னு கொடுத்துருக்காது. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியில ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறத கொடுத்துருப்பான். உங்களுக்கு இதெல்லாம் மீறி சந்தேகம் இருந்தா நீங்க அதை பார்த்துக்கலாம். அதில் நிறைய கொடுத்துருப்பான். அது நான் கிளாஸ் முடிஞ்சதுல உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அதாவது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி காமிச்சு உங்களுக்கு எப்படி உச்சரிப்படுத்துறதை காமிக்கிறேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது இப்போ டெலிவிஷன் செமினை இப்போ பாக்குறீங்க இல்லையா? அண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் ஆக்சுவலா. இப்போ லிஸ்கோ டிக்ஷனரி ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். லிஸ்கோ டிக்ஷனரி ஒன்று இருக்கு, அப்புறம் டிஎஸ் டிக்ஷனரி ஒன்று இருக்கு. இந்த லிஸ்கோ டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எப்படி உச்சரிக்கணும்னு போட்டுக்க மாட்டான். ஆனால் ஆக்ஸ்போர்டில் போட்டிருப்பான், வெப்சைட்ல போட்டிருப்பான். ஆனால் லிஸ்கோலையோ அல்லது சென்னை பல்கலைக்கழகத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்க டிக்ஷனரி போடுறாங்க, அதுலேயோ அப்படி இல்லை டிஎஸ் டிக்ஷனரிலேயோ வந்து கொடுத்துருக்காது. ஆனால் ஒன்று டிஎஸ் டிக்ஷனரியில் உண்மையிலே கொடுத்துருப்பான். டிஎஸ் டிக்ஷனரியில் எப்படி உச்சரிக்கணும் கொடுத்துருப்பான். லிஸ்கோலையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் கொடுத்துருக்க மாட்டான். இதுல கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல ஏன் அவங்க கொடுக்கலன்னு சொன்னா, ஏன்னா தமிழ் எழுத்துக்களுக்கு நிகரான ஆங்கில சொல்லலாம், ஆங்கில எழுத்துக்களுக்கு நிகரான தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. ஆங்கில எழுத்துக்களுக்கு நிகரான தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. அதனால அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணும் இல்லை, இதை பாருங்களேன். இது ஏஎஸ், இது பாத்தீங்கன்னா எப்படி உச்சரிக்கணும்? எப்படி அப்படின்னு வரும். இத நான் தமிழ்ல எழுதும் போது இப்போ ஒரு உதாரணமே வச்சுப்பேன். அவன் லிஸ்கோ டிக்ஷனரியில அவன் தமிழ்ல எப்படி உச்சரிக்கும் கொடுக்கறான்னு வச்சுப்போம். அவன் எப்படி கொடுக்கணும்? பக்கத்துல என்ன ஒண்ணு கொடுத்தா அஸ்ன்னு கொடுக்கணும். இந்த ஏஎஸ் அவன் எப்படி கொடுக்கணும்? ஒண்ணு அஸ்ன்னு எழுதணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆஸ்ன்னு எழுதணும். அப்படி கொடுக்கணும். ஒண்ணு இது அஸ்ன்னு தான் எழுதணும் தமிழ்ல, இல்ல ஆஸ்ன்னு எழுதணும். இது அசோ இல்ல ஆசோ இல்ல
இந்த அ அப்படின்ற எழுத்தே கிடையாது தமிழ்ல. அன்ற எழுத்தே கிடையாது. அப்போ நம்ம அவனையும் குறை சொல்ல முடியாது. யாரு லெஃப்ட் டிக்ஷனரி சரி இது மாதிரி டிக்ஷனரி ரன் பண்றாங்க அவங்களுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. காரணம் சொன்னா தமிழ்ல எழுத்துக்கள் கிடையாது. பாருங்க இதே போல பாத்தீங்கன்னா ஃபேன். இந்த ஃபேன்ன்ற வார்த்தைங்கள இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை நீங்க எப்படி எழுதுறீங்க? ஒண்ணு எழுதுனா பெயின். இந்த ஃபேன் எப்படி இருக்கும் தமிழ்ல? பெயின் அப்படின்னா அது எழுத்தே கிடையாது. இதுக்கு தமிழ்ல வந்து எழுத்தே கிடையாது. ஒண்ணு பெயின் எழுதும், இல்லைன்னா என்ன எழுதுறது இல்ல பால் அப்படின்னு எழுதும். சரிதான் வராதுப்பா. இல்ல இது வந்து பெயினும் கிடையாது, இல்ல பாலும் கிடையாது. ஃபேன் பாருங்க எழுத முடியாது. ஆனா என்ன ஆனா சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னா சில ஆங்கில வார்த்தைகளை தமிழ்ல கரெக்டா எழுதலாம். சில ஆங்கில வார்த்தைகளை தமிழ்ல கரெக்டா எழுதலாம். சிலது கரெக்டா வரும். இங்க பாருங்க பில். இது என்னது? பில். இதுக்கு தமிழ்ல அழகா எழுதலாம். பாருங்க பில் அப்படின்னு எழுதிடலாம். அதே போல எஸ்எச்ஏஎல் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு என்ன எழுதலாம்? ஷல். இதெல்லாம் எழுதலாம். பில் ஷல் இதை எழுதலாம். பட் அதெல்லாம் பாத்தீங்க தெரியுமா? ஸோ அதெல்லாம் பாத்தீங்க இல்லையா, அதெல்லாம் எழுத முடியாது. ஸோ எல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா என்ன, தமிழ்ல வந்து உச்சரிப்பு கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி கரெக்டாக எழுத முடியும், எல்லாத்துக்கும் சரியா எழுத முடியாது. ஏன்னா தமிழ்ல வந்து ஆங்கிலத்துக்கு நிகரான எழுத்துக்கள் கிடையாது. சரி, இப்போ இது பாத்தீங்க ரைட். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், இந்த புது வார்த்தைகளை உச்சரிக்கிற பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு இப்ப யாராவது பேசுறாங்க இல்லையா, யாராவது என்ன இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க கவனிக்கலாம் புது வார்த்தைகளை வந்து அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க, அவங்க ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு நீங்க கவனிச்சு நீங்க அதே போல பேசலாம். இப்ப ஒண்ணும் இல்லை, ஒருத்தர் பாத்தீங்கன்னா இல்லையா, ஓகே, ஒருத்தர் பாத்தீங்கன்னா +2ல வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கிறாரு. +2ல காமர்ஸ் குரூப் எடுக்கிறாரு. 10th வரைக்கும் அவருக்கு வந்து இந்த காமர்ஸ்னா என்ன, காமர்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன ஸ்பெல்லிங்கே தெரியாது. 10th வரைக்கும் காமர்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன ஸ்பெல்லிங்னே தெரியாது. அவர் +2 வந்த பிறகு தான் பாத்தீங்கன்னா காமர்ஸ் அப்படின்றாரு, எக்கனாமிக்ஸ் அப்படின்றாரு, ரெகன்சிலியேஷன், டெப்ரிசியேஷன், அப்ரிசியேஷன், டிஸ்கவுண்ட், ஃபிக்ஸட் அசெட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ், இது போல டேர்ம்ஸ்லாம் அவர் எப்ப பேச வராரு, இது போல டேர்ம்ஸ் இது போல வார்த்தைகள்லாம் எப்ப தெரிஞ்சுக்க வராருன்னு சொன்னா அவர் +2 வந்த பிறகுதான். இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாம் எங்கேயிருந்து கற்றுப்பாருன்னு சொன்னா கிளாஸ்ல சார் நடத்துவாங்க இல்லையா, கிளாஸ்ல வந்து டீச்சர் நடத்துறாங்க இல்லையா, அந்த டீச்சர் நடத்துறத வச்சு அவர் காதுல கேட்டு அதை அப்படியே பேசுறாரு, அவ்வளவுதான். அவர் அதுக்காக உச்சரிப்பு வந்து இப்ப வந்து காமர்ஸ்ன்ற வார்த்தைக்கோ இல்ல அக்கௌண்ட்ஸ்ன்ற வார்த்தைக்கோ அவர் உச்சரிப்பு டிக்ஷனரி எடுத்து பாக்குறது இல்லை. என்ன அப்ப என்னன்னு சொன்னா ஒருத்தர் பேசுறதுன்னு கத்துக்கிறாரு, நீங்க அப்படியே கத்துக்கலாம். ஒருத்தர் பேசுறாங்க இல்லையா, அதை வச்சு நீங்க கத்துக்கலாம். அது போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவாங்க இது போல. அது போல ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்க போனீங்கல்ல, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்க ஹோட்டல் ஒர்க் பண்றீங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா அவங்க பேசுற வார்த்தைகள் அதுல ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பேசுற வார்த்தைகளும் தனியா இருக்கும். சில பேருக்கு அது ஸ்பெல்லிங்கே தெரியாது. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, ஸ்பெல்லிங்கே தெரியாது, இருந்தாலும் கரெக்டா வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு புது வார்த்தைய நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு புது வார்த்தைய சரியா உச்சரிக்கணும்னு சொன்னா ஒண்ணு நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்து, எப்படி நான் சொன்ன தெரியுமா ஆக்ஸ்போர்ட், ஸோ அது போல டிக்ஷனரி நீங்க எடுத்து பார்த்து எப்படி உச்சரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி உச்சரிக்கலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னு சொன்னா யாராவது யூஸ் பண்றாங்க இல்லையா அந்த புது வார்த்தை இருக்கு, அதை யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணி நீங்க காதுல கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை நீங்க சரியா உச்சரிக்கலாம். அதுவும் நீங்க கவனிச்சாதான் என்ன. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு, வேற வழியே கிடையாது. இது இங்கிலீஷ்க்கு மட்டுமே இந்த மாதிரிதான் ப்ராப்ளம் வரும். இதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது உச்சரிக்க முடியாது. காரணம் பாத்தீங்கன்னா இதான், இங்கிலீஷ் வந்து எழுத்துக்கூட்டி படிக்க முடியாது பாத்தீங்க இல்லையா, ஏன்னா அந்த மாதிரி தமிழ் மாதிரி படிக்க முடியாது. அந்த ஒரே ப்ராப்ளம் தான். ஓகே,
இப்போ அடுத்து நான் உங்களுக்கு டைரக்ட் இன்டைரக்ட்ல இதான் இந்த மேஜர் ப்ராப்ளம் இதை பற்றி தான் சொல்லணுமா நீங்களும் சொல்லிருந்தேன் உங்களுக்கு ப்ரொசீஜர் திரும்ப சொன்ன உங்களுக்கு அதாவது இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதையும் சொல்கிறேன். முதல்ல இப்போ டைரக்ட் இன்டைரக்ட் பார்க்கலாம். இப்போ டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டா